இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு நான் தோசைக்கல்ல 1 ஸ்பூன் எண்ணெய் கூட ஊத்தலன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரையும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு ரெகுலரா அப்டேட் ஆகும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். இந்த மீனுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட குழம்பு மிளகாய் இல்லன்னா, நீங்க வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரோ, 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தப் போறேன். எண்ணெய் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எண்ணெய் எதுக்கு ஊத்துறோம்னா, அப்பதான் வந்து இந்த மசாலா நல்லா மீன்ல நல்லா கோட் ஆகும், நல்லா பைண்ட் ஆகும். அதுக்காக எண்ணெய் சேர்க்கிறோம். இது நல்லா பேஸ்ட் மாரி வரணும். இது நல்லா பேஸ்ட் மாரி இன்னும் வரல. அதனால நம்ம இன்னும் ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாரி பேஸ்ட் மாரி வந்தோனே, இத நம்ம வந்து மீன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சைடு கூட விடாம எல்லா சைடும் நல்லா கோட் பண்ணுங்க. நம்ம இந்த 1/2 கிலோ ஃபிஷ்ஷுக்கு நம்ம மசாலால சேர்த்த 2 ஸ்பூன் எண்ணெய் தான் தேவ. இந்த மாரி எல்லா மீனையுமே வந்து நல்லா மசாலா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாரி அப்ளை பண்ணிட்டோம்னா, இத நம்ம 1 ஹவர் ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும். அப்பதான் மசாலா நல்லா இந்த மீன்ல பிடிக்கும். 1 ஹவர் கழிச்சு நம்ம தோசைக்கல்ல ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாரி மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதில நீங்க 1 ஸ்பூன் எண்ணெய் கூட ஊத்த தேவையில்ல. நம்ம ஆல்ரெடி மசாலால ஊத்துன 2 ஸ்பூன் எண்ணெய் தான் இந்த 1/2 கிலோ மீன குக் பண்ண போது. இது குக் ஆக ஸ்டார்ட் ஆகும்போதே இதில ஆல்ரெடி ஊத்துன எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அதிலேயே இது நல்லா ரோஸ்ட் ஆகும். பாருங்களேன் சூப்பரா ரோஸ்ட் ஆயிருக்கு. உங்க வீட்ல எண்ணெய் கம்மியா சாப்பிடுறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாரி நீங்க ஃபிஷ் எடுத்து எண்ணெய் கம்மியா ஊத்தி ஃப்ரை பண்ணி குடுத்தீங்கன்னா, கூட 2ம் சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நெறைய எண்ணெய் ஊத்தி ஃப்ரை பண்றதுக்கும், இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரே டேஸ்ட் தான். நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி நம்ம வந்து மத்த மீன்களையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பரா ரோஸ்ட் ஆயிருக்கு பாருங்க. நல்லா நம்ம ஆல்ரெடி அந்த எண்ணெயே நல்லா வந்து மேலலாம் தெரியுது. இந்த மாரி நல்லா கிரிஸ்பியா நீங்களும் வந்து வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்க. வித் லெஸ் ஆயிலோட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.